ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷியும் நானும். இன்றைக்கி கெடாரங்காய் ஊறுக்காய் வந்து எப்படி நல்லா டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம சேனலை ஹர்ஷியும் நானும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுக்காய்க்கு வந்து நான் 4 கெடாரங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இது மாதிரி மீடியம் சைஸில் வந்து நல்லா கட் பண்ணி எல்லா பழத்தையும் வச்சுருக்கேன். இது நல்லா புளிப்பு சுவையாக இருக்கும். ஸோ இது நம்ம ஊறுக்காய், தொக்கு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பத்தியத்துக்கே வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. இப்போ வந்து அந்த வெட்டி வச்சுருக்க எல்லா கெடாரங்களையும் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கிறேன். இதை குலுக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாம். எது காய வைக்கணும் கொள்ளணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. டக்குன்னு ஒரு ஊறுக்காய் வேணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நல்லா இப்போ வந்து நல்லா குலுக்கிட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கிளாஸ், ஏன்னா உப்பு போட்டிருக்கோம் அதிலே தண்ணி விடும். ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டால் இது மாதிரி நல்லா நிறையா பொங்கி வரும். ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்தது தெரியும். நல்லா மேஷ் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் இதோட கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம தனியாக அந்த கெடாரங்காவை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம். ஸோ எல்லா பழத்தையும் வந்து நான் இது மாதிரி தனியாக ஃபில்ட்ரு அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 15 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலப்பருப்பும் போட்டு வெறும் வாணலியில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வதக்குனது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து நல்ல ஒரு பெரிய பூண்டு, ஃபுல் பூண்டு, பெரிய பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் உரித்து. ஒரு அரை துண்டு இஞ்சி அதையும் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு 6 ஏலக்காய் அதையும் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஊறுக்காய்க்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்தோடனே நம்ம மற்ற பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். அடுத்து அந்த தட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து நல்லா செரிமானம் ஆகிடும். அதோட 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கிறேன். அடுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுட்ரு வந்து இதோட போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ எல்லாமே அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஊறுக்காய் வந்து புளிப்பு, உரப்பு, அதோட இனிப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த இதில் வந்து நம்ம அந்த வடிகட்டி வச்சுருந்த அந்த கெடாரங்காவை போட்டு நல்லா அதிலே வதக்கிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து உரப்புக்கு வந்து நம்ம தனியாக வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இனிப்புக்காக நான் அச்சு வெல்லம் வந்து 2-3 ஒரு அரை கட்டி அச்சு வெல்லம் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒரு 5 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நல்லா உரப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு உரப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஊறுக்காய்க்கு தேவையான 1 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். ஸோ பெருங்காயத்தூள் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணால் தான் ஊறுக்காய்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ தான் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம பரட்டிகிட்டே இருக்கணும்.
ஒரு 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்கான ஊறுகாய் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இந்த ஊறுகாய் வந்து நம்ம 1 மாதம் வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருந்தேன். ஸோ நல்லா கெட்டியான சூப்பரான கெடாரங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லா விதமான சாப்பாடுக்கும் வந்து சூப்பர் சைடிஷ்ஷாக இருக்கும். இது இருந்ததுன்னா மற்ற நம்மளுக்கு காய்கறியே தேவையில்லை. பாருங்கள், பார்க்கவே சூப்பரான கெடாரங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஹர்ஷியும் நானும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.